request Vaishali to come and felicitate, please. தெரியும். அனைவருக்கும் வணக்கம். கோப்ரா 7 ஸ்க்ரீன் ப்ரொடியூஸ் பண்ண படம். நான் ஃபஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண படம் மாவீரன், செகண்ட் ப்ரொடியூஸ் பண்ண படம் 3 BHK. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மேடை இதுவும். ஏன்னா இதே வருஷத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ராம் சார் படத்து கூட என் படம் நான் தயாரித்த படம் ரிலீஸ் ஆனதும் நான் ப்ரொடியூசர் ஆகணும்னு நினச்சதே கிடையாது. ஏதோ ஒரு இதில் சரியாக டைரக்டர் ஆக முடியாதனால எனக்கு இருந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் தயாரிப்பாளராக இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னை நம்பி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து என்னை ரொம்ப மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவன் தான். என்னை ஒரு நாள் கூட என்னை ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆளாக ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப என்னை மரியாதையாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் ட்ரீட் பண்ணேன் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ லலித் சார் அவர்களுக்கு என்றைக்குமே என்னோடய மரியாதையும் இதுவும் இருக்கும். தேங்க்யூ சார். இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஏன்னா அக்ஷய் ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ வளர்ந்து இப்படி பேசுகிறாருன்னு பார்க்குறதுக்கு. அக்ஷய் ஃபஸ்ட்டு துக்ளக் தர்பார் படத்தில் ஒரு ஷார்ட் நடித்தார். YMCAல தான் எடுத்தாங்க. அது இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு 7-8 years பிஃபோர். அப்போ ரொம்ப விளையாட்டுத்தனமாக அவர் நடிச்சிருந்தார். நான் ஓகே, அது ஒரு படம் இந்த மாதிரி சின்னதாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாரா நடிப்பாரான்னு தெரில, அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஜேர்னி இந்த மாதிரி ஒரு படத்தில் அக்ஷய் டெபு ஆகிறது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. வாழ்த்துக்கள் அக்ஷய். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. கங்க்ராட்ஸ். நான் இவ்வளோ இவங்களாம் இருக்கும்போது என்னை பேச கூப்பிடுவார் நான் எதிர்பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போனாவே பேச மட்டும் கூப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். இங்கே வந்தோடனே கேட்டார். இருந்தாலும் நான் சார் பேசணும், ஏன்னா சாருக்காகவும் நான் படம் பார்த்துட்டேன், அதனால் பேசணும் அப்படின்னு நினச்சி தான் மேடையில் இருந்தேன். ஒரு 2-3 minutes மட்டும் டைம் எடுத்து பேசிடுறேன். ஏன்னா மெயினாக வந்ததுக்கு காரணம் லலித் சார். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி பார்த்ததுலேருந்து எவ்ரிடே எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த படம் முடிச்சுட்டு டைரக்டர்ஸ் எல்லாமே போய் ஒரு டீ கடையில் நின்று ஒரு 2-3 மணி நேரம் ஒரு படத்தை பற்றி பேசணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு படத்தை பற்றி இவ்வளோ நாள் பேச முடியுதுன்றதே ஒரு பெரிய விஷயமா நான் இருக்குது. ஸோ முக்கியமாக லலித் சார், நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ பண்பாக, எவ்வளோ கிரவுண்டடாக, ஏதோ ரொம்ப கிரவுண்டடான ரொம்ப ஹம்பிளான பேக்ரவுண்ட்லேருந்து வரவர் தான். அவங்க அப்பா ஆல்ரெடி ஒரு பெரிய லெவலில் அங்கே இது இருந்தாலும் அவரோட சொந்த முயற்சியில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அவர் 10th மேலே படிக்கலன்னு நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு. அவர் சென்னையில் வந்தப்போ இங்கே நிறைய ஏரியாவில் போய் பால் போட்டிருக்காரு நிறையா வீடுங்களுக்கு. அப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட சொந்த முயற்சியில், அப்பாவை நம்பி ஃபேமிலி நம்பி வராமல் அவர் சொந்த முயற்சியில் வளர்ந்து இப்போ ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக இப்படி வந்திருக்காரு. அதுவும் தமிழில் மிகப்பெரிய படங்களாக மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கிற விஜய் சார் கூட பேக் டு பேக் 2 படங்கள் பண்ணி இவ்வளோ பெரிய இடத்துல வந்திருக்காருன்னா அவரோட ஹம்பிள் ஒரு கிரவுண்டடான இடத்துலேருந்து அவரோட முயற்சியால் வந்திருக்கிறது தான் அது. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ஹம்பிள் சாஃப்டாக இருக்காரோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டபனான, ரொம்ப அடமெண்ட்டான, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதர் மட்டும் இல்லை, ஒரு ப்ரொடியூசர் தான். ஒரு பைசாவையும் அப்படியே பேப்பரில் எடுத்து நோட் பண்ணிப்பார். ஓகே, இப்படி தான் பேசியிருக்கோம், இது தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நோட் பண்ணிப்பார். அவர் எடுக்கிற டிசிஷன் ஒரு படத்தில் ஒரு இன்வால்வ் ஆகிறாரு, அவர் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி இறங்குறாருனாவே கண்டிப்பாக அந்த படத்தை ப்ராப்பராக அவரால் எடுத்து கரெக்டாக முடித்து டெலிவரி பண்ணிட முடியும் அப்படின்னா தான் அந்த படத்துக்குள்ள அவர் இறங்குவார். இல்லாட்டி கண்டிப்பாக அந்த படத்தை அவர் தொடவே மாட்டார். ஸோ இந்த படம் அவர் எடுத்து பண்ணுறாருன்னும் போதே அவர் வெறும் பையனுக்காக மட்டும் பண்ணல, அவர் கண்டிப்பாக இது வியாபாரமாகவும் பிஸ்னஸாகவும் இதை எல்லா விதத்துலேயும் கரெக்டாக இருந்தால் தான் தொடுவார் எனக்கு தெரியும். அந்த விதத்தில் இந்த படம் ஆல்ரெடி மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையில் ஒரு ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு சேட்டலைட் டிஜிட்டல் முடிகிறது எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம்னு இங்கே இருக்கிற எல்லா தயாரிப்பாளருக்கும் தெரியும். அந்த விதத்தில் வாழ்த்துக்கள் சார், மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். இப்படி ஒரு நல்ல ஒரு நாய்ஸ் க்ரியேட் பண்ணி இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங் ரிலீஸுக்கு போகிறதுன்றது. அப்புறம் படம் இந்த வருஷத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு என்னை ஒரு படம் சொல்ல சொன்னால் கண்டிப்பாக நான் சிறை தான் சொல்லுவேன். அது லலித் சார் படம் அக்ஷய் நடிச்சிருக்கான்றதுக்காக கண்டிப்பாக கிடையாது. இந்த வருஷத்தோட
100% கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம் தி பெஸ்ட் டெபு வந்து சுரேஷ் ராஜ்குமாரி அவர்களோட தான். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம், அதை வச்சு ஒரு ஆடியன்ஸாக இருந்து நான் சொல்கிறேன், ஒரு சினிமாவில் இருக்கிறவங்களா சொல்ல. ஏன்னா ஒரு ஒரு ஆடியன்ஸாக போய் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு 3-4 விதமாக போய் பார்க்கணுன்னு இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது, இதெல்லாம் வேணாம், எனக்கு என்ன இந்த படத்துலேருந்து கருத்து சொல்ல போகிறாங்க, இந்த படத்துலேருந்து எனக்கு டேக்அவே என்ன, இந்த படம் என்ன அரசியல் பேசுது அப்படின்றதுக்காக ஒரு செக்டார் பார்க்குறாங்கன்னா, இது 100% ஒரு சரியான அரசியல் பேசுகிற ஒரு உங்களை பொலிட்டிக்கலாக இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக பேசுகிற ஒரு படமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எனக்கு என்ன கருத்து சொல்கிறாங்க அதெல்லாம் முக்கியமாக இல்லைப்பா, தேட்டரில் போனால் கிரிப்பிங்காக இருக்குமா, டைம் எனக்கு வந்து பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்குமா அப்படின்னா, அந்த விதத்துலையும் இந்த படம் வந்து உங்களை கண்டிப்பாக திருப்திப்படுத்தும். ஏன்னா அவ்வளோ ஒரு செகண்ட் கூட உங்களை வந்து எந்த இடத்துலையும் டீவியேட் பண்ண விடாமல், டிஸ்ட்ராக்ட் பண்ண விடாமல், அந்த ஃபுல் ரன் டைமும் கிரிப்பிங்காக ஒரு என்டர்டெய்னிங்காக வச்சுருந்தது இந்த படம். அந்த விதத்துலையும் அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்புறம் இன்னொரு சில ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணலாம் வேணாம், என்ன டியூரேஷன், இப்போ அந்த சென்சார்லேயே வந்துடுது, டியூரேஷன் இவ்வளோனா அதுக்காக மட்டுமே நான் போய் படம் பார்க்கணும்னா, ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப ஒரு ஷார்ட் ரன் டைமில் இவ்வளோ எல்லா அம்சத்தோடும் சேர்ந்து கொடுக்குற ஒரு படமாகவும் சிறையாக இருக்கும். ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு படம் கரெக்டாக அமைகிறதுன்றது ரொம்ப ரேர். ஸோ அந்த விதத்தில் இது 3 விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக சிறை வந்து அமைஞ்சிருக்கு. பர்டிகுலராக சுரேஷ் பிரதர் அவங்களை பற்றி சொல்லணும். எனக்கு அவர் பரிச்சயமே கிடையாது, படம் பார்த்துட்டு அப்புறம் தான் நான் அவரை பேசுகிறேன். இந்த படம் பார்க்குற யாருமே இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டரோட படம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரோல் ஓவர் த கிராஃப்ட், எக்ஸ்ட்ரானரி கேஸ்டிங். நான் விக்ரம் பிரபு சார் அக்ஷய் அவங்கள மட்டும் சொல்ல, அதில் நடிச்சிருக்கிற அந்த ஃபீமேல் கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கிற அவங்க 2 பேர் 3 பேராக இருக்கட்டும், அவங்களோட அக்காவாக ரோல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அப்புறம் அந்த கூட வர போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கும், அவங்க மட்டும் இல்லாமல் சின்ன ரோல். அதில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒருத்தர் வருவார், அவர் ஒரு சின்ன வருவார், அவரோட முகங்கள்லேருந்து. அப்புறம் ஜெயிலில் வந்து ஒருத்தர் சோப்பு எடுத்து கொடுப்பாரு, அவரோடலேருந்து. இந்த மாதிரி ஒரு கேஸ்டிங்கும் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதில் நடித்தவங்க எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து வெரி ஃபஸ்ட்டு சீன் உங்களை வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணிடும். நம்ம ரொம்ப போய் உட்காந்து ஓகேப்பா ஒரு படம் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்குன்னு உட்காந்து உங்களை ஃபஸ்ட்டு சீனில் கட்டி போட்டாங்க. அது ஸ்டண்ட் வந்து பிசி ஸ்டண்ட்ஸ்ன்னு போட்டிருந்தது, அவர் பேர் தெரில, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒர்க். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டண்ட்லேயே வந்து நம்மளை அப்படியே அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிட்டாரு. ஸோ அவருக்கும் என்டையர் டீம், தமிழ் பிரதர், சுரேஷ் சார், அவர் வெற்றி சார்ட்டேருந்து வராங்கன்னும் போது கண்டிப்பாக இது பொலிட்டிக்கலி கரெக்டான ஃபிலிமாக இருக்கும்னு நிச்சயமாக தெரியும், அதில் டவுட்டே கிடையாது. எனக்கு ஒரே அந்த ஒரு இதுதான், ஓகே வெற்றி சார் டீம்லேருந்து ஒருத்தவங்க வந்து படம் பண்ணுறாங்க, எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும்தான் போய் பார்த்தோம். பட் எல்லா விதத்துலையும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் அதை எங்கேஜ் பண்ணுற படமாக இருந்தது. ஏன் நான் பொலிட்டிக்கல் கரெக்ட் ஃபிலிம் அப்படிலாம் சொல்கிறேன்னா, ஒரு 75 இயர்ஸ் இவ்வளோ வருஷமாக தமிழ் சினிமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இதில் எவ்வளோ படத்தில் வந்து ப்ரொட்டாகனிஸ்டோ இல்லை கதையோட மையப்பாத்திரமாக இருக்கிறவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பேரோட கடைசியாக எந்த படம் பார்த்தோன்னே எனக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமில் மாநாடு தான் ஞாபகம் இருக்குது. நம்ம அதுவே ரொம்ப ரேர். ஒரு முஸ்லீம் கேரக்டரை ஒரு மையப்பகுதியில் இருக்கிற ஒரு கேரக்டர் பேராக வைக்கிறதே ஒரு பெரிய இதுவாக இருக்கிற விஷயத்தில், வெறும் பேராக மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேஸ் பண்ணுற விஷயத்த ப்ரீச்சியாக சொல்லாமல் ரொம்ப கிரிப்பிங்காக ஒரு ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக சொன்ன இந்த படத்துக்கு தேங்க்ஸ் சுரேஷ் ஃபார் இந்த படம் கொடுத்ததுக்கு. ஒரு ஆடியன்ஸாக ரொம்ப நன்றி. லலித் சார், தானு சார் சொன்னார் இந்த படம் வந்து உங்களோட ஒரு இதில் மகுடமாக இருக்குன்னு. நீங்கள் எவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டீங்க, பட் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நம்மளோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக சிறை வந்து என்றைக்குமே உங்களை ஒரு பெருமைப்படுத்துகிற படமாக இருக்கும். அதனால் இது பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணாத, இது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் எனக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பெஸ்ட் ஆடியன்ஸ்னால் தமிழ் ஆடியன்ஸ்னு வெற்றி சார் சொல்லுவார் நிறையா. அதில் அதுதான் உண்மை. கண்டிப்பாக இந்த படம் ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுவாங்க. அண்ட் என்றைக்குமே உங்களுக்கு ஒரு இது பேர் கொடுக்குற படமாக இருக்கும் சார். அப்புறம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போது ஒர்க் பண்ணும்போது நான் நினச்சிட்டே இருப்பேன், ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு. இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்ட அப்புறம் ரொம்ப இப்போ புரியுது சார் ஏன் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க என்னென்னு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக இங்கே நீங்கள் ஒரு ஜெயிக்கணும், ஒரு பேர் எடுக்கணும்னா, ஒரு நடிகர்னால் ஒரு வெற்றி கொடுத்து ஒரு நல்ல படம் நடித்து பேர் எடுத்துடலாம். ஒரு இயக்குனர்னால் ஒரு நல்ல படம் எடுத்து வெற்றி படம் கொடுத்து பேர் எடுத்துடலாம். இங்கே நீங்கள் ப்ரொடியூசர்னால் எவ்வளோ வருஷம் இங்கே சர்வைவ் ஆகுறீங்க, எத்தனை வருஷம் இங்கே ஒரு படம் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குன்றதை வச்சு மட்டுமே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு நிலைமையில் இங்கே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒருத்தங்க ஒரு 2-3 பேர் தான் கண்ணிலே தெரியுறாங்க. ஒன்று தானு சார், ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இங்கே சர்வைவ் பண்ணுற ஒரு கேமில் இருக்காருன்னா ஆச்சரியமாக இருக்குது. படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி ஒருத்தர் இங்கே
இந்த இதுக்கு நடுவில் ஒரு 40 வருஷம் சர்வை பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு அதே மாதிரி சத்யஜோதி தியாகராஜன் சார். இந்த மாதிரிலாம் நம்ம இங்கே சர்வை பண்ணி ஆகணும்னா லலித் சார் மாதிரி அந்த நிறைய குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியன்றதையும் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் விக்ரம் பிரபு சார் வெரி வெரி ஹாப்பி. எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய சிவாஜி சார் ஃபேன். சில பேரோட சக்ஸஸ் தான் வந்து ரொம்ப எல்லாமே ஃபேமிலியாக ஒரு பர்சனலாக எடுத்துப்போம். இந்த படம் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேரும் இந்த படத்தை வந்து ஓன் பண்ணுவாங்க நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் படங்களில் சிறை எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். தமிழ், சுரேஷ் அண்ட் என்டையர் டீம், ஜஸ்டின் பிரபாகரன் பிரதர், மாதேஷ், எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். இது வரைக்கும் அருண் விஸ்வாஸ் சார் பெருசாக பேசி நம்ம பார்த்ததில்ல. பட் இந்த படத்தை எந்த அளவுக்கு அவருக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்க